Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு ரொம்பவும் சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்கும். உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேருக்கு அது இருக்குன்னு தெரியாது. ஏன்னா பார்க்குறவங்க மைண்ட் செட் தான். ஒரு வீடியோவும் நம்ம வந்து இப்போ யூடியூப் சேனலில் பார்த்துருக்கோன்னா மைண்ட் செட் நீங்கள் உட்காந்து பார்க்குற மைண்ட் செட்டை பொறுத்து தான் அந்த வீடியோ அமையும். இப்போ நீங்கள் பிஸி டைமில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மைண்ட் செட், நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மைண்ட் செட், இல்லை உங்களுடைய எண்ணம் என்ன மைண்ட் செட்டில் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் அமையும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த மைண்ட் செட்டில் உங்களுக்கு பார்க்குறீங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். அது எந்த டவுட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். தன்மையில் பார்த்துருப்பீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, டாபிக் வரலாம் வாங்க. சார், நான் வந்து கிளாஸஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு சப்போர்ட் அண்ட் டெசிஷன்ஸ் தெரியும், ட்ரெண்ட் லைன் தெரியும், பிரேக் அவுட் தெரியும், பிரேக் டவுன் தெரியும், ரீடெஸ்ட்மெண்ட் தெரியும், எனக்கு சார்ட் ரீடிங் எல்லாமே தெரியும். நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்து கற்றுக்கிட்டேன். 5 வருஷமாக மார்க்கெட் ஃபீல்டில் இருக்கேன். என்னால் இன்னும் ஸ்டில் ப்ராஃபிட்டில் மூவ் ஆக முடியல அப்படின்வாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. எங்கே என்ட்ரி போடணும், எங்கே எக்ஸிட் போகணும் எல்லாமே தெரியும். இருந்தாலும் ப்ராஃபிட் சைடு வர முடியல அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 3 விஷயத்தை மட்டும் பார்ப்போம். அது சம்மந்தப்பட்ட 3 விஷயத்தை மட்டும் பார்ப்போம். என்ன அப்படின்னா, எல்லாம் தெரிஞ்சால் கூட லைவ் மார்க்கெட்டில் எனக்கு தோணுது அப்படின்வாங்க. அதாவது இந்த இடத்துல போகிற மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போகும்னு நினைக்கிறேன், அது மாதிரிலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் லைவில் வந்து போகும். அப்போ என்ன ஆகுன்னா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த இடத்துல மேலே போயிட்டு இருக்குன்னா, ஓகே இந்த கேனலுக்கு மேலே போனால் நம்ம பை பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்காக தோணும். இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எதையும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்க்க தெரியும். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மறந்துட்டேன் சார், எனக்கு அது பார்க்கணுன்னு எனக்கு வரமாட்டேன், எனக்கு என்ட்ரி தான் போடணும் டக்குன்னு. ஒரு மார்க்கெட் ஒரு 9:30 மணி ஆயிடுச்சு, 9:40 ஆயிடுச்சுன்னா டைம் மேலே தான் எனக்கு கவனம் வருது. 9:40 10 மணி ஆயிடுச்சு, இந்த மேலே தான் எனக்கு ஃபோக்கஸ் தெரியுது தவிர அந்த ஸ்டடி பண்ணி என்ட்ரி ஆகணும் அந்த மாதிரி மைண்ட் செட் வர மாட்டேது. ஆனால் ஸ்டடி பண்ணணும்னு தெரியுது எனக்கு. ஆனால் லைவ் மார்க்கெட்டில் என்னால் ஸ்டடி பண்ணணும்னு அந்த மைண்ட் செட் வர மாட்டேது அப்படின்வாங்க. இதனால தான் நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் என்னென்னா 3 மாதம் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா, லைவ் மார்க்கெட்டில் ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். அப்போ 3 மாதம் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ஸ்டடி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ அந்த தோணுதுன்னு சொல்லிங்களா, அந்த தோணுதுன்ற ஃபீலிங் வந்து வராது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த தோணுது அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த கேண்டில் மட்டும் தான் தெரியும். இப்போ ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா உங்களுக்கு தெரியும். ஓகே மார்க்கெட் மேலே போயிருக்குது, இப்போ இங்கே மேலே பண்ணலாம், இந்த ஏரியா தெரியும், இங்கே கீழே வந்திருக்கு, இங்கே பை பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தோணும். அப்போ என்ன ஆகும்னா, இன்ஸ்டண்ட்டாக தோன்ற ட்ரேடிங்கில் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டா கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் என்ட்ரி ஆகிட்டீங்க. என்ட்ரி ஆனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு என்ட்ரி போட்டுட்டீங்க. என்ட்ரி போட்டது சார்ட் இப்படி போக சொல்ல உங்களுக்கு நிலையில்லா தன்மை ஏற்படும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மனசில் பயம் வந்துடும். ஏன்னா ஒரு தோணுதே அப்படின்ற ட்ரேடிங்கில் என்ட்ரி ஆயிருக்கீங்க. அதாவது உங்களுடைய பிளான் பண்ண ட்ரேடிங்கில் என்ட்ரி ஆகாமல் எனக்கு தோணுதே அந்த மாதிரி ட்ரேடில் என்ட்ரி ஆயிருக்கீங்க. அப்போ தோணுதே அப்படின்னா என்ன ஆகுனா, தோணிக்கிட்டே தான் இருக்கும். எப்படின்னா, இப்போ வந்து கீழே வர மாதிரி தோணும், இப்போ திரும்ப மேலே போகிற மாதிரி தோணும், திரும்ப கீழே வர மாதிரி தோணும். அப்போது ஒவ்வொரு கேண்டிலும் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு என்னென்னா, கொஞ்சம் கீழே வந்து ப்ராஃபிட் போதும் புக் பண்ணிக்கலாம், இல்லை இது வெளியே வந்துடலாம். அதாவது உங்களுக்கு எங்கே வெளியே வரணும்னு தெரியாது, எங்கே வெளியே புக் பண்ணணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ அந்த ஃப்ளக்சுவேஷனில் என்னென்னா, உங்களை ஹார்ட் பீட் வந்து போதும் வேணாம் இல்லை கட் பண்ணிக்கலாம், இல்லை மேலே போகிற மாதிரி தெரியுது, இல்லை கீழே வர மாதிரி தெரியுது. அப்போது மனசு மாற்றிக்கிட்டே இருக்க சொல்ல, நிலையில்லா தன்மை சொல்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது முதல் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது, ரைட்? ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த லாஸில் ஹோல்ட் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. லாஸில் நான் சொல்லுவேன் ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படின்னு. 100 ரூபாய் என்ட்ரி ஆயிடுச்சுன்னா 95 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அந்த ஸ்டாப் லாஸ் நிறைய பேர் போட மாட்டாங்க. சரி வந்தால் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. எப்படி? ப்ரைஸு இந்த இதில் கீழே வந்தால் கட் பண்ணிக்கிறேன்னுவாங்க. அந்த ப்ரைஸ் கிட்ட வரும், கட் பண்ண மனம் இல்லாமல் 93க்கு ஸ்டாப் லாஸை மாடிஃபிகேஷன் பண்ணி கொஞ்சம் தானே ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஆனால் அதே ப்ராஃபிட்டில் ஒரு 110 ரூபா டார்கெட் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு 103 ரூபா போனவுடனே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. எது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு, அந்த சினாரியோக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா தோணுதே அப்படின்னு என்ட்ரி ஆனதால இந்த ரெண்டாவது விஷயம் நடக்குது.
ஓகேங்களா? இந்த 2வது விஷயம் நடக்க சொல்ல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு தெரியாமயே ரிஸ்க் பெருசா எடுக்குறீங்க. ரிவார்ட் கம்மியா வருது. அப்ப எப்படி ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு? நீங்களே யோசனை பண்ணுங்க. ப்ராஃபிட்க்கான காரணம் இருக்குல்ல. ஏன் ப்ராஃபிட் வரும்? உங்களுக்கு ஏன் ப்ராஃபிட் ஏன் குடுக்கணும்? மார்க்கெட் ஏன் உங்களுக்கு குடுக்கணும்? ஓகே. ஸோ புரிஞ்சுக்கங்க. தோணுதேன்றது ஒரு தப்பு பண்ண போயிட்டு 2வது தப்பு நடக்குது. இப்ப 3வது பாருங்க. 3வது மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, ப்ராஃபிட்ல ஹோல்ட் பண்ண சொன்னீங்க. இந்த ப்ராஃபிட்ல ஹோல்ட் பண்ண சொன்னீங்க. ஓகே. லாஸ்ட்ல வந்து நான் சீக்கிரம் கட் பண்ணி சொன்னீங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணி தோணுதே என்ட்ரி ஆயிட்டீங்க. எல்லாம் ஓகே. இதுக்கு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லிங்க் ஆகுது பாருங்க. இப்போ 3வது விஷயம் என்னன்னா, இப்போ யாரையாவது ஒருத்தர் யூடியூப்ல ஃபாலோ பண்ணுவீங்க. இல்ல டெலிகிராம்ல யாரோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க கரெக்ட்டா என்ட்ரி ஆயிருப்பீங்க. மேபி உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க அன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கு ஆப்போசிட் வியூ குடுப்பாங்க. நீங்க கீழ போகுதுன்னு சேல் பண்ணிருப்பீங்க. அவங்க பை சைடு போறாங்க. அப்ப என்ன ஆகும்னா, மைண்ட் செட் நீங்க உங்களுடைய வியூ வந்து சேல் சைடு இருக்கும். ஆனா அவங்களோட வியூ பை சைடு இருக்கும். அப்ப என்ன ஆகுங்க? அப்ப நீங்க யார நம்புறீங்களோ, அவங்க மேல ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வைப்பீங்க. அப்போ உங்களோட ஸ்டடி கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிட்டு, அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு, அடடா! நம்ம சொன்னதே கரெக்ட்டா தான் இருந்துச்சு. அது தப்பு பண்ணிட்டோமே! அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவீங்க? திரும்ப நீங்க ட்ரேட் எடுப்பீங்க. ஆனா அவங்க சொல்றது கரெக்ட் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா, மாத்தி மாத்தி உங்களுடைய அ அந்த கான்ஃபிடன்ஸ நீங்க செலுத்த சொல்ல, நிலையில்லா தன்மை ஆயிடுது ஃபிரெண்ட்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் உங்களுக்கு நீங்க யாராச்சும் ஒரு யூடியூபர் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, தப்பு ஒண்ணும் கிடையாது. ஃபாலோ பண்ணுங்க. ஆனா, லைவ் மார்க்கெட்ல உங்கள மட்டும் தான் நீங்க நம்பணும். உங்களது ஸ்டடி தப்பாவே இருக்கட்டும் பரவாயில்ல. ஆனா, உங்கள மட்டும் தான் நீங்க நம்பணும். ஒரு யூடியூபரையோ, ஒரு டெலிகிராம்ல வந்து உங்களுக்கு அப்டேட் குடுக்குறாங்க அப்படின்னா, பிளைண்டா வந்து அவங்கள லைவ் மார்க்கெட்ல ஃபாலோ பண்ணக்கூடாது. இது மிகப்பெரிய தவறு. 3வது விஷயம் நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கங்க. ஏன்னா, இப்ப வந்து டெலிகிராம் அதிகமா வந்துருச்சு. டெலிகிராம், யூடியூப்ல சப்போர்ட் நெறைய கிடைக்குது. அப்ப 2010லலாம் அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது. ஆனா, இப்ப என்னன்னா, டெலிகிராம்ல சப்போர்ட் குடுக்குறாங்க, யூடியூப்ல சப்போர்ட் குடுக்குறாங்கல்ல, ஓகே. யூடியூப்ல சில பேர் பார்த்தீங்கன்னா, லைவ் ட்ரேடிங் கூட இதுக்கு மேல போனா பை, இதுக்கு கீழ செல் ஓகே. எல்லாம் ஓகே சொல்றாங்க. நோ ப்ராப்ளம். ஆனா, அந்த ஸ்டாப் லாஸையும், டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்றது நீங்களா இருக்கணுமே தவிர, மத்தவங்களா இருக்கக்கூடாது. இப்ப என்னுடைய மார்னிங் அப்டேட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து இதுக்கப்புறம் போனா பைன்னு சொல்லுவேன். அது பாயிண்ட் சொல்லுங்க. பாயிண்ட் வைஸா கரெக்ட்டா சொல்லுங்க அப்டின்னுவாங்க. இப்போ 43,000 வந்து மார்க்கெட் ஓடிட்டு இருக்குது அப்டின்னா, சார் எது வரலும் சார் மேல போகும் அப்டின்னுவாங்க. 43,662 அந்த மாரி 620 அந்த மாரி குடுங்க அப்டின்னுவாங்க. ஃபிரெண்ட்ஸ் அது என்ன குடுக்குறதுக்கு என்னன்னு தெரியல அது. அந்த மாரி எப்டி கேட்கறாங்க அவங்க? சும்மா அதெல்லாம் அந்த 620ன்னா 620 தான் போகுங்களா? இப்போ 650 போகாதுங்களா? ஏன் 580 போகாதுங்களா? 50 பாயிண்ட் கீழ ரிவர்ஸ் ஆகாதா? ஒரு ஏரியா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்டின்னா, இந்த ஏரியாவ தான் ஃபுல்லா கணக்கெடுக்கணுமே தவிர, அவங்க பாயிண்ட் இதுக்கு மேல கரெக்ட்டா அதுக்கு நேரா வரும். இல்ல கரெக்ட்டா இதுக்கு நேரா வரும்னுவாங்க. இந்த மிடில் ஜோன்ல வந்துட்டு தான் போகும். ஒரு 50 பாயிண்ட் முன்ன 50 பாயிண்ட் கீழ வரும் தான் தவிர, எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்க்கு நேரா வரும்ன்றது யாராலயும் கணிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்கள சார்ந்து இருங்க. நம்பிக்கையா இருங்க. தப்பு ஒண்ணும் கிடையாது. நீங்க உங்கள சார்ந்து தப்பு 10 ரேட் பண்ணீங்களா? 10 தப்பா பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, அந்த 10 தப்புக்கான ரீசன எடுத்து அன்னைக்கு ஈவினிங்ல எழுதுங்க. அந்த 10 ட்ரேட் ஏன் எடுத்தேன்? 10 ட்ரேட் ஏன் ஃபெயில் ஆச்சு? அந்த 10 ட்ரேட்ல தோணுதே எனக்கு அப்படின்னு எத்தன ட்ரேட் எடுத்தீங்க? நெனச்சேன், போகும்ன்னு நெனச்சேன், போகும்ன்னு நெனச்சேன், நெனைக்கிறேன். இந்த மாரி அ அ இன்ஸ்டன்ட்டா நெனைக்கிறது கிடையாது. ஒரு பிளான் பண்ண ஒரு ட்ரேட் இங்க வந்தா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப பிரைஸ் போயிட்டு இருக்குதுன்னா, இங்க இருக்குதுன்னா, நீங்க உங்கள பிளான் வச்சுக்கங்க. எனக்கு இந்த இடத்துல வந்தா நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு. பிரைஸ் அங்க வரலையா? இப்படியே கீழ போயிட்டுதா விட்டுருங்க. இக்னோர் பண்ணிடுங்க. பரவால்ல. உங்களால ரிஸ்கி ட்ரேட் இருந்தா இங்க ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணி இதுக்கு இந்த இடத்துல எடுங்க. இல்ல உங்களால ரிஸ்கி ட்ரேட் எடுக்க முடியல அப்படின்னு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிரைஸ் இந்த இடத்துல வரவரை வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேபி 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2022, 21 நெனைக்கிறேன். 21ல லைவ்ல வந்தேன் யூடியூப்ல. அப்ப பார்த்தீங்கன்னா, 9:30 மணிக்கு லைவ் வந்தேன்னா, 10:30 மணிக்குள்ள சார் இப்ப என்ன சார் பண்ணலாம்? சி பண்ணலாமா? பி பண்ணலாம். இதான் புட் ஆப்ஷன் எடுக்காம கால் ஆப்ஷன் எடுக்கலாமா? சார் நிஃப்டில கால் எடுத்திருக்கேன். பேங்க் நிஃப்டில புட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 1000 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இப்ப அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்குமா, இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். பர்ட்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக்காக எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து 1 ஹவர்ல செட்டப் எதுவும் வரல அப்படின்னா, நான் வெயிட் தான் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்னா, இந்த 1000 கமெண்ட்ஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன, "அடடா இந்த ஆள் சும்மா வெறும் சார்ட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த என்ட்ரிக்கு டக்குன்னு போட்டா டக்குன்னு வெளிய வரலாமே" அப்படின்னுவாங்க. அப்படி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் காத்துருக்கேன். ஒவ்வொரு என்ட்ரிக்கும் காத்துட்ருக்கேன். அப்போ காத்துட்டு தான் உங்களுடைய பிரைஸ் வந்துச்சுன்னா, எஸ்எல் வந்து கம்மியா இருக்கும். டார்கெட் வந்து பெருசா இருக்கும். சிம்பிள். ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.